வெல்லுங்க. அடுத்த பிறவில என்னவா பிறக்கணும் யாருக்குமே தெரியாது இல்லையா? அது இருந்தாலும் இது ஒரு கற்பனையா நான் உங்ககிட்ட கேட்கறேன். அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா அதுல என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் தான். எனக்கு மயிலா பிறக்கணும். ஒரு லெஜெண்டா வரணும்னு ஆசை. லெஜெண்டா வரணும்னு ஆசைப்படுறீங்க. பேர்ட்ஸ், கிளி, பேரட், கோழி. கோழியா? பட்டாம்பூச்சியா வந்தா ஒரு கழுகு. கழுகு. கடல் இல்லாம பிறக்கணும். மான். 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 மனுஷனாவே ஏஞ்சலா பிறப்பேன். பெரியவே வேண்டாம். அடுத்து இதோட போதுமா? ஆமா, இதோட போணும். சொல்லுங்கண்ணே. சொல்லுங்கண்ணே. சவிதா, போன பிறவில நீங்க என்னவா பிறந்திருப்பீங்க? போன பிறவில என்ன பிறந்தேன்னு தெரியலையே. இந்த பிறவியே ஏன் பிறந்தேன்னு தெரியல நானு. அப்படிதான் இருக்கும். ஆமா, ரொம்ப கஷ்டத்துல போயிட்டே இருக்கு. கஷ்டம்னா என்னக்கா? என்ன பண கஷ்டமா? அதுவும் இருக்கு. மன கஷ்டமா? அந்த மன கஷ்டம், பணம் மனம் எல்லாமே கஷ்டம். lot of problem, daily problem, different problem. தேவையில்லாம இந்த மனுஷனா என்னை பிறக்க வச்ச கடவுளை பத்தி கேக்குறேன். ஏன் கேப்பேன், எதுக்கு என்ன பிறக்க வச்சீங்க? ஏன் இப்படி மனுஷனா பிறக்க வச்ச? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? வேற ஒரு மண்புழுவா பிறக்க வச்சாரு கூட இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் போயிருப்போம். ஜாலியா இருந்திருப்பேன். கண்டிப்பா. ஆமா, பேசாம இந்த ஜென்மத்துல நீ மண்புழுவாக பிறக்க வைத்திருக்கலாம். மனிதனாக பிறக்க வச்சு வெறுப்பேத்துறீங்க அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. சரி, இதுக்கெல்லாம் பழி வாங்குற விதமா அடுத்த பிறவில நம்ம என்ன ஆகணும்? அடுத்த பிறவில நான் கடவுளா பிறக்கணும், கடவுள் வந்து மனுஷனா. அடுத்த பிறவில நான் கடவுளா பிறக்கணும், கடவுள் வந்து இந்த மனுஷனா பிறக்கணும். உங்க எந்த ஊருமா? நானா இந்த ஏரியா முடிச்சு தாம்பரம். ஆமா, கடவுள் மனுஷனா பிறந்து முடிச்சு ஒரு தாம்பரத்துல வந்து மூட்டை தூக்கணும். ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. கண்டிப்பா. அப்ப கேக்குறோம் பாரு கடவுள்கிட்ட ஒரு கேள்வி. ஆமா, அப்படி கேட்கும்போது கூப்பிடுங்க, நானும் வரேன். கண்டிப்பா. எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு யோசனை இருக்குல்ல. இந்த பிறவில வந்து நம்ம மனிதனா பிறந்தோம். இந்த மாதிரி நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நம்ம சிசிடிவி கேமரா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணி. ஆமா, சிசிடிவி கேமரா. இந்த பிறவில வந்து நம்ம சிசிடிவி கேமரா வைக்கிற ஆளா பிறந்திருக்கோமே. போன பிறவில நம்ம என்னவா பிறந்திருப்போம் அப்படின்னு எப்போ நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்லைங்களா சார்? என்னவா பிறந்திருப்பீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? ஒன்றும் ஐடியா இல்லைங்க. இல்லை. அடுத்த பிறவிலையாவது, இந்த பிறவில மனிதராக வந்து பிறந்து இதெல்லாம் பண்ணிட்டோம், அடுத்த பிறவில நான் இப்படி பிறக்கணும் அப்படின்னா என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுவீங்க? ஒரு லெஜெண்டா வரணும்னு ஆசை. I'm so proud of you. லெஜெண்டா வரணும்னு ஆசைப்படுறீங்க. என்ன எந்த துறையில லெஜெண்டா? எனக்கு வந்து ரயில்வே துறையில லெஜெண்டா வரணும்னு. அடுத்த பிறவிலையா? ஆமாம், அடுத்த பிறவில இப்போ நம்ம தாம்பரம் ஜெயச்சந்திரில் நிற்கிற மாதிரி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெரிய லெஜெண்டா நிற்கணும்னு ஒரு ஆசையா அடுத்த பிறவில? இந்த பிறவில மனிதராக பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறியா? பெருமைப்படுறீங்களா? ஆமாம். நீங்கள் படித்து முடிச்சு என்ன வேலைக்கு போகிறீங்க? சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. இன்ஜினியரா? சூப்பரு பாப்பா. இந்த ஜென்மத்தில் வந்து படித்து பெரிய இன்ஜினியராக வர்றதுக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு ஜெயச்சந்திரன் வந்திருக்காங்க. அடுத்த பிறவில நம்ம என்னவா பிறக்கலான்னு ஏதோ ஒரு ஐடியா இருக்கா பாப்பா? நான் மனுஷனை பிறந்து வந்து எனக்கு டயர்டாகி போச்சு பாப்பா. பேசாமல் அடுத்த பிறவில வேற ஏதாவது ஒரு சிங்கமாவோ புலியாவோ இல்லை யானையாவோ அப்படி பிறந்துடலாமான்னு ஒரு யோசனை இருக்கு. ஆமாம், உனக்கு அப்படி ஏதாவது யோசனை இருக்கா? பறவையா? பறவையா பிறக்கணுமா? என்ன பறவை? கோழி. கோழியா? நாட்டுக்கோழியா லங்காங்கோழியாமா? நக்கல்யா அவனுக்கு. நாட்டுக்கோழியா? அதாவது அடுத்த பிறவிலையாவது ஒரு கோழியா பிறக்கணுங்க. அந்த பசங்கிட்ட மாட்டிட்டு எல்லாம் அவஸ்தைப்பட முடியல. அடுத்த பிறவில அது சாதாரண அந்த 65 நாள்ல சாகுமா அந்த கோழி கிடையாது. நல்ல ஒரு நாட்டுக்கோழியா பிறக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அவங்க பேர் சொல்லுங்க. நிரஞ்சனி. நிரஞ்சனி. என்ன பண்றீங்க? வேலை செய்யுது. ஒர்க் போறேன். ஒர்க் போயிட்டீங்களா? என்ன ஒர்க்கு? நர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ். ஸ்டாஃப் நர்ஸா? அடேங்க அப்பா, கடவுளுக்கு அடுத்தபடியா பெரிய அளவில் கைகூப்பக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில்னா அது ஸ்டாஃப் நர்ஸ் தான். அதனால் உங்களுக்கு எங்களுடைய சொல்லுங்கன்னே வெல்லுங்க டீம் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. சரி, இப்போ நீங்கள் இத்தனை ஆண்டுகள் மனிதனாக இந்த பிறவியில் பிறந்து பெரிய சேவைகள்லாம் பண்ணிடுறீங்க. அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அதில் என்னவா பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் தான். பறவையாக பிறக்கணும்னு ஆசைப்படுறோம்யா. என்ன பறவைங்க? இதுலயும் என்ன பறவைன்னு சொல்லணுமா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சொன்னீங்க நல்லா இருக்குங்களா? புறா. புறா? இந்த மணிப்புறான்னு சொல்லுவாங்களா அதுவா? ஆமா. இங்கேருந்து நம்ம லெட்டர் எழுதி கொடுத்து விட்டா இன்னொரு இடத்துல கொடுத்து வரும் அது. ஆமா. ஆஹா, என்ன கணம் மங்கினி பாண்டியரே, இன்று மதிய உணவுக்கு இதை தயார் செய்து விடுங்கள். சற்று நெய்யை தூக்கலாக ஊற்றி நன்கு சிவக்கும்படி வறுத்து விடுங்கள். இப்பவும் அதே மாதிரி எதுவும் வேலை எதுவும் செஞ்சிருக்கீங்களா? இந்த செய்யற வேலையும் முடியல. நம்ம செய்யற வேலையே கரெக்டா இருக்கு. இதுல வேற லெட்டர் வேற பாஸ் பண்றாங்களா? போப்பா,
ஆமா, இது ஒருவேளை நீங்க போன பிறவில என்னவா பிறந்திருப்பீங்க? எதுவும் ஐடியா இல்லையே. போன இல்ல, பிறவில கண்டிப்பா எதனா ஒரு கஷ்டமான பிறவி ஏதாவது பிறந்திருப்பேன். ஏன்னா இப்ப ரொம்ப கஷ்டப்படுறோம்ல. போன பிறவில ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பிறவியா தான் பிறந்திருப்பேன். ஆனா இந்த பிறவில ஓரளவுக்கு பிறவில்லையா. ஆனா அடுத்த பிறவில நான் மணிப்புறாவாக பிறக்க ஆசைப்படுகிறேன். கண்டிப்பா நீங்க அடுத்த பிறவில மணிப்புறாவா பிறக்கணும். நானும் இதே மாதிரி மணிப்புறாவா வந்து மைக்கோட உங்க கூட ஒரு பேட்டி எடுக்கணும். ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? வாங்க தீப்தி அக்கா. அக்கா பேரு தீப்தி. நீங்க என்ன பண்ணீங்க? நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன். வீடியோ காலில் பேசிட்டு வீட்டில் இருக்கேன். ஓ வீட்டில் இருக்கீங்களா? நான் வீடியோ காலில் பேசிட்டு இருக்கேன்னு சொன்ன மாதிரி. அக்கா நீங்க போன பிறவில என்னவா பிறந்திருப்பீங்க? மேபி நான் வந்துட்டு தெரில, போன பிறவில பிறந்திருப்பேனானே தெரியல. போன பிறவின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் பிறந்ததே எனக்கு டவுட் தாயா. ஆனா இந்த பிறவில நான் இன்ஜினியர் படிக்கிற அளவுக்கு என்னை வந்து எங்க அப்பா அம்மா பெற்றுட்டு இருக்காங்கண்ணா, அது பெரிய விஷயம். அப்படிதானமா? அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அதில் நீங்கள் என்னவா பிறப்பீங்க? எனக்கு மயிலாக பிறக்கணும். மயிலாக பிறந்து அப்படியே அந்த மழை வர்றதுக்கு முன்னால் அப்படி சிறகை விரிச்சு காட்டணும்னு. ஆமா, அழகா எல்லோரும் ரசிக்கப்படக்கூடிய மயிலா பிறக்கணும்னு ஆசைப்படுறோம்யா. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அவங்களோட பெரிய ஃபேன். அப்படியே நம்மளுடைய பெரிய ஃபேனா இருக்கிறனால கண்டிப்பா அவங்க மயிலா பிறக்கிறதுக்கு நம்மளும் வாழ்த்திடுவோம். ரொம்ப நன்றிமா. இப்ப நீங்க இந்த பிறவியில ஜவுளி கடை வச்சிருக்கீங்க. போன பிறவின்னு ஒரு பிறவி இருக்குல்லங்க. ஏய் நான்லாம் போன பிறவில என்ன பிறந்தோம் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நீங்க என்னவா பிறந்திருப்பீங்க? நான் காகமா. போன பிறவில காக்காவா பிறந்து அமாவாசைக்கு அவ்வளோ கான்னு கூப்பிட்டு எல்லார் வீட்லயும் பல சோறுகளை சாப்பிட்டுட்டு இப்ப வெறும் ரெடிமேட் கடை வச்சுட்டு உட்காந்துருக்கோம்யா. ஆமா, அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா அதுல நீங்க என்ன பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அடுத்த பிறவியாவா? பிறவியே வேணான்ற. இதோட அந்த பிறவிங்கிற கதையே போதும்யா. இதுக்கு அப்புறம் இவனோட கடந்தீங்க அப்பாப்பா முடியலடா சாமின்னு. நீங்க ஒருவேளை போன வாட்டி காக்காவை பிறந்திருக்கீங்க, இவன் மனுஷனா பிறந்துட்டீங்க. ஆமா. அடுத்து என்னவா? பேர்ட்ஸ், கிளி, பேரட். கிளி சொல்லிருமா? கிளியா? பேசாம எங்கேயாவது இந்த கிளி என்ன சாப்பிடும்? பழம். அங்கங்க எங்கேயாவது பழத்தோட்டத்துல பிறந்து பழமா தின்னு கிளியா வாழ்ந்து அடுத்த ஜென்மத்தை நாங்க காலி பண்றோம்யா. அப்படிதானே? சூப்பருங்க, வாழ்த்துக்கள். நன்றி. போன பிறவின்னு ஒண்ணு, அந்த அடுத்த பிறவின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆமா, இந்த போன பிறவில நீங்க என்னவா பிறந்திருப்பீங்க? நான் ஒரு சிறுத்தையா பிறந்திருப்பேன். என்னதை? சிறுத்தை. சிறுத்தை கார்த்திக் நட்ச சார். ஓ ரைட். சிறுத்தை போன பிறவில சிறுத்தை, இந்த பிறவில ஸ்ரீராம் சிட்டில வேலை பார்க்காரு. அடுத்த பிறவில இவர் என்ன ஆக போறாருங்கிறது அண்ணன் கேட்போம். ஆமா, அடுத்த பிறவில என்ன? அடுத்த பிறவில ஒரு பறவையா இருந்து பெரியடமா இருக்கலாம். அது மாதிரி போயிட்டு இருக்க வேண்டியதான். என்னவா இருக்கணும்? பறவை. என்ன பறவை? புறா, கிளி, இது மாதிரி நிறைய பார்த்துட்டு போயிட்டு ஃப்ரீயா பந்து போயிட்டே இருக்கலாம். ஃப்ரீயா பறக்கணும் அப்படின்னா அது என்ன பறவைங்கிறத நீங்களே யோசனை பண்ணிக்கிடுங்க. ஆமா, காசு கொடுத்து பறக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரீயா பறக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பறவையா பறக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அடுத்த பெரியவில் வந்து சான்ஸ் கிடச்சிச்சுன்னா நான் வந்து இது எலெக்ஷனுக்கு இது பண்ணலான்னு இருக்கேன். இந்த பிறவில நீங்க மனிதனாக பிறந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க இல்லையா? ஆமா, போன பிறவின்னு ஒண்ணு இருக்குல்லங்க, இதுல நீங்க என்னவா பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? மான். ஆமா, அதாவது சாதாரண மான் கிடையாதுயா, புள்ளி மான், துள்ளி மான். அதற்கு பேரு புள்ளி. இப்போ மனிதனாக பிறந்து எந்த ஊர்ல இருக்காருங்க? தாம்பரத்துல. ஆமா, புள்ளிமானா சுத்தி இருந்தவங்க இங்க துள்ளி குதிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படிதானே? அடுத்த பிறவிங்க நிறைய பேர் இருக்கணும், கூட்டமா இருக்கிற இடத்துல பிறக்கணும். கூட்டமா இருக்கிற இடத்துல? ஆமா. நீங்க ரங்கநாத ஸ்ட்ரீட்லன்னு சொல்லிடுமா? பெரிய ஃபேமிலியில பிறக்கணும். பெரிய கூட்டமா இருக்கிற ஃபேமிலியா? நான் கூட்டமா இருக்கிற இடத்துல இல்ல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. அக்கா வந்து போன பிறவில புள்ளிமானா பிறந்திருக்காப்ல, இந்த பிறவில ஹவுஸ் ஒய்ஃப். ஆமா, ஹவுஸ் ஓனரா? ஹவுஸ் ஓனரு, அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப், இப்படி நிறைய ஹவுஸ் சம்பந்தப்பட்ட இதுல இருந்துட்டாங்க. ஆனா அடுத்த பிறவில ஒரு பெரிய கூட்டாங்க, ஒரு 200 பேர், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு ஒரு 200 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்பத்துல பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்படிதானே? ஆனா அடுத்து மனிதன் தான். ஆமா. நாங்கள் மனிதனை விட்டு விலகவே மாட்டோம், மனிதம் எங்களை விட்டு விலகாது. ரொம்ப நன்றி.